அந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25ஆம் தேதி 4வது மாதம் 2019ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள் சந்தோஷத்தையும் அமைப்பையும் ஏற்படும். உறவினர் மத்தியில் தேவையில்லாமல் ஒரு வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரத்தில் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் சிலருக்கு ஏற்படுவது மனதிற்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை சந்தோஷம். மனதிற்கு ஒரு பிடித்த ஒரு நபரை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் யோகத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் தேவையில்லாத ஒரு சிறு சிறு சஞ்சல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாள் என்பதனால் பொறுமை காட்டுவது நன்மை தரும். உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகள் மற்றவர்கள் எது சொன்னாலும் முடியாத விஷயத்திற்கு கூட முடிப்பதற்கு தயாராகி கொள்வதும் வீண் தர்க்கங்கள் தவிர்த்து கொள்வதும் முடிந்த அளவுக்கு பயணங்கள் தேவையா என்பதை யோசித்து செய்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும். புதனின் நீச்சம் தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே விஷயமாக தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அனாவசிய பயணங்கள் தொலைதூர பயணங்கள் குறிப்பாக இரவு நேர பயணங்கள் தேவையா என்பதையும் குறிப்பாக குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் இரவு நேரத்தில் ஏற்படுத்துவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் பயணத்தில் ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். திடீர் பயணங்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். உள்ளூர் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய நன்மையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொழிலில் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய மூலமான நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தத்தில் இந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவது மனதிற்கு உங்களுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய பிராப்தங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மனதிற்கு உங்களுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். யோக பலங்கள் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவது சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது மருந்து மாத்திரைகளை தவறிடாமல் எடுத்துக்கொள்வது நன்மை. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். குறிப்பாக கடைசி நேரத்தில் கிளம்பி செல்லக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் மாற்றிக்கொள்வது நன்மை. உத்தியோகம் தொழில் அமைப்பில் சிறிதாக பார்த்துக்கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். யோக பலங்கள் அனுகூலங்கள் சரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடைவெளி இல்லாமல் பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். திடீர் தைரியம் சந்தோஷம் அனுகூலங்கள் எல்லாம் சமாளித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை குடும்பத்தாருக்கே பேக்போனாக இருக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான அமைப்புக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படுகிறது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத் தருகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் அந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மனதிற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வார்த்தைகள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காக்கக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் அமைப்பு மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைவது அரசு துறை அரசியல் துறை திடீர் கௌரவம் ஏற்படுவது படைப்பாளிகளுக்கு யோக பலங்கள் பணத்தட்டுப்பாடு தீர்வது மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஏற்படுவது உங்களை தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் பலருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷ அமைப்பு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து எல்லா விதத்தில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்தலாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணடை ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகளும் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது. பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது. உள்ளூராகட்டும் வெளியூராகட்டும் கடல் கடந்தாகட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம், அதை செய்யலாம் என்று தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டு குடும்பத்தில் வீட்டில் இருப்பவர்கள் துணை அல்லது துணைவியார் சொல்வதை தயவுசெய்து கேட்கக்கூடிய காலகட்டம். தர்க்கமே வேண்டாம் குடும்ப விஷயத்தில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அனாவசிய விரயங்கள் காணப்படக்கூடிய நாள் என்பதனால் வங்கி அட்டைகளை எல்லாம் வீட்டிலே வைத்துவிட்டு சொல்வது. பெரிய அளவுக்கு உடைமைகள் விஷயத்தில் மிக கவனமாக. பயணங்கள், உடைமைகள், விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத சிலர் வார்த்தைகளை நம்பி பெரிய அளவுக்கு கையெழுத்திடுவதெல்லாம் கூடாது. பணம் கொடுக்கறது வாங்கிறது சிறிது கவனத்துடன் இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். ஏற்றம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள் ஏற்படக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு கிரகத்தின் அற்புதத்தையும் ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுதும். டக்கு என்று சுபகாரியங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படுதும். உங்களுக்கு விடுபட்ட சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பிராப்தமும் மனதிற்கு நிம்மதி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அனுகூலங்கள், உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு மற்றவர்களுக்கு அந்த இடைவெளிகள் குறைந்து விட்டு கொடுத்தல் நீங்களாக இருங்கள். குடும்ப விஷயமும் தொழில் விஷயமும் தீர்க்கமான எடுக்கக்கூடிய முடிவுகளால் லாபத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.